ஈரானின் அடுத்த இலக்கு நெத்தன்யாகுவை குறிவைத்து விடுக்கப்பட்ட பகிரங்க எச்சரிக்கை. எரிபொருள் நெருக்கடி, அரச ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றுவது குறித்து ஜனாதிபதி பணிப்புரை. வளைகுடா நாடுகள் உட்பட அண்டை நாடுகளுக்கு ஈரானின் அவசர அறிவிப்பு. QR நடைமுறையின் எதிரொலி, கொழும்பில் மீண்டும் எரிபொருள் வரிசை. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை நிச்சயம் கொல்லாமல் விடமாட்டோம் என ஈரான் இராணுவம் பகிரங்க எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குழந்தைகள், சிறுவர்களை நெத்தன்யாகு கொலை செய்து வரும் நிலையில் முழு பலத்துடன் தாக்குதல் வேட்டை தொடரும் என ஈரான் இராணுவம் எச்சரித்துள்ளது. இதேவேளை ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சமீபத்திய தாக்குதலில் காயமடைந்து கொல்லப்பட்டு விட்டதாக சமூக ஊடகங்களில் புகைப்படங்கள் வெளியாகி மத்திய கிழக்கு பகுதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாகு உடல்நிலை குறித்து பரப்பப்படும் தகவலை இஸ்ரேல் திட்டமாக மறுத்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குறித்து AI வீடியோ பரப்பப்படுவதாகவும் அவர் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் அரச ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் அத்தியாவசிய சேவைகளை முறையாக பேணுவதில் எழுந்துள்ள சவால்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் நிறுவன தலைவர்களுடன் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் உருவாகியுள்ள நிலைமையை முன்கூட்டியே கவனிக்க முடியாது எனவும் வளர்ந்து வரும் புதிய சவால்களை தொடர்ந்து கண்காணித்து ஒரு நாடாக அவற்றுக்கு கூட்டு முயற்சியுடன் முகம் கொடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வளைகுடா நாடுகள் உட்பட அண்டை நாடுகள் அனைத்தும் தங்கள் பிராந்தியத்திலிருந்து அமெரிக்க இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அறிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அமெரிக்காவின் பாதுகாப்பு வலயம் என்பது ஓட்டைகள் நிறைந்தது. அமெரிக்கா தருவதாக கூறும் பாதுகாப்பு குடை என்பது ஓட்டைகள் நிறைந்தது என்பது நிரூபணமாகியுள்ளது. அது பாதுகாப்பை தருவதற்கு பதிலாக பிரச்சனைகளையே ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக மாற்ற உதவுமாறு சீனா உள்ளிட்ட பிற நாடுகளிடம் அமெரிக்கா தற்போது கெஞ்சிக் கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதட்டம் காரணமாக இலங்கையிலும் எரிபொருள் கையிருப்பு தொடர்பில் கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் QR குறியீடுகளை பயன்படுத்தி எரிபொருள் விநியோகம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று 15ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 முதல் நடைமுறைக்கு வருவதாக இலங்கையின் எரிசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது. அந்த வகையில் இன்று காலை முதல் கொழும்பில் உள்ள எரிபொருள் நிலையங்களில் வரிசையில் மக்கள் நிற்பதனை காணக்கூடியதாக உள்ளது. மேலும் இன்று காலை முதல் QR குறியீடுகளை பயன்படுத்தி எரிபொருள் விநியோகம் செய்யப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் நண்பகல் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது.